டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போதைக்கு ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒர்க்கிங் டீச்சர்ஸ் நோட்டிஃபிகேஷன் இப்போ தனியாக விட்டுருக்காங்க. இப்போ வந்து நான் ஒர்க்கே பண்ணலை, எங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வராதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏப்ரல் இல்லை மே, ஸோ இந்த மந்தில் இப்போ நான் ஒர்க்கிங், ஸோ நான் வீட்டில் தான் இருக்கேன், இல்லை நான் வேறு ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கேன், அந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்குமே சேம் மே மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். த சேம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் எங்களுக்குலாம் இல்லை போல், இனிமேல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இது தேவையில்லாமல் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஸோ இன்னொன்று, சாய்ஸ் யுவர்ஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து ஏதோ இவங்க வந்து ஏதோ சொல்கிறதால எல்லாம் நடந்துட போதா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. ஸோ ஆனுவல் பிளானர் படி தான் எல்லா பேஸஸுமே போகுது. ஏன் வந்து இவங்களுக்கு மட்டும் முன்னாடியே விட்டுட்டாங்க எக்ஸாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது ஜனவரி மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம். இது ஆக்சுவலாக நவம்பர் மாதமே விட்ட நோட்டிஃபிகேஷன். நவம்பர் மாதம் விட்டாங்க நோட்டிஃபிகேஷன். நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஜனவரி மாதம் எக்ஸாம் எழுதணும்னு போட்டாங்க. ஆனால் அந்த வந்து மார்க்கை குறைக்கணும் அப்படின்ற பேசிஸால் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ ஸ்டாப் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷனை ஜூலை மாதம் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்குன்னு தனியாக விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் மே மாதம் விட்டு ஜூலை மாதம் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான அட்மிஷன் வந்து கோயிங்கில் இருக்குது. ஸோ இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஸோ இன்கேஸ் நீங்கள் யாருன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து ஜாயின் பண்ணணும், ஸோ என்னென்ன வந்து பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரம் நான் பிஸியாக இருப்பேன், அட்டன் பண்ண முடியாத போயிடும். நிறைய பேர் சொல்கிற இது ஒரே ஒரு கமெண்ட், கால் பண்ணி பிஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிஸியாக இருக்குது அப்படின்னா ஸோ அனதர் கால் நிறைய வந்துட்டு இருக்கிறதால ஸோ ஐ கான்ட் கண்டிஷன். ஸோ என்னால் அது வந்து பார்த்தோன்னா பண்ணவே முடியல. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் நான் சொல்கிறேன். மெஸ்மரைஸ் அகாடமியில் பேப்பர் 1, 1, 2 நீங்கள் யாருனாச்சும் வந்து கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், அட்மிஷன் போடணும், இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஓகேவா? ஸோ கால் பண்ண வேண்டாம். கால் பண்ண வேண்டாம் அப்படின்னா என்னுடைய கால் மோஸ்ட்லி வந்து பிஸியாக இருக்குது, கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அட்மிஷனே போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். ஸோ எப்படி வந்து அட்மிஷன் 2 ப்ராசஸில் நான் பண்ணி கொடுக்குறேன். ஒன்று செல்ஃப் அட்மிஷன். ஸோ நீங்களே வந்து பார்த்தோன்னா என்னுடைய அகாடமியில் செல்ஃப் அட்மிஷன் எப்படி போட்டுக்கிறதுக்கு என்னுடைய ஹெல்ப்பே தேவையில்லை. நம்மளுடைய கோர்ஸை நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கு 2 வே ஆஃப் மோட் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ செல்ஃபாகவே நீங்களே வந்து பார்த்தோன்னா நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டவுன்லோட் அப்ளிகேஷன். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். மெஸ்மரைஸ் அகாடமி அஃபீஷியல். ஓகேவா? ஸோ மெஸ்மரைஸ் அகாடமின்னு மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுங்க. ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய இன்னொரு அப்ளிகேஷன். அது வந்து நம்ம வந்து பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்காக வாங்கின அப்ளிகேஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மெஸ்மரைஸ் அகாடமி அஃபீஷியல். இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்காகவும் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண எஸ்சிடி எக்ஸாம் அவங்களுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் தான் நீங்கள் டெட் எக்ஸாமுக்கான கிளாஸஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். ஸோ சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லோகோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ தான் இருக்குது ப்ளே ஸ்டோரில். இதை நான் டைப் பண்ணிங்க, அப்படியே டைரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோ வந்துச்சுன்னா அதை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் பேர், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, எனிதிங் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சும்மா டெட் எக்ஸாம் 2026 அப்படின்னு சூஸ் பண்ணால் கூட அது ஓகே தான். ஏன்னா அது உங்களுடைய ரிமெம்பருக்காக தான் அது வந்து பாஸ்வேர்டு. ஸோ இதெல்லாம் கொடுத்து ஐ அக்ரி வித் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு காட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பெய்டு கோர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். பெய்டு கோர்ஸில் நீங்கள் போனீங்கன்னா செலக்ட் கோர்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க, டெட்டு பேப்பர் 1ஆ இல்லை பேப்பர் 2ஆ. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணணும். பேப்பர் 2 அப்படின்னா
தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, பேப்பர் 2ல நீங்கள் வந்து மேக்ஸ் மேஜரா இல்லை சோஷியல் சயின்ஸ் எடுக்க போகிற மேஜரா, ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ எந்த மீடியம், எந்த கோர்ஸு, எந்த இதுவில் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, பேப்பர் 1ஆ பேப்பர் 2ஆ, இதை வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே 4000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் அங்கேவே இருக்கும். அதை செலக்ட் பண்ண உடனே பேமெண்ட் ப்ராசஸ் நடக்கும். பேமெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் கூகுள் பேலே டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களே, யாருக்கோ ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு அதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ப்ராசஸ் அதெல்லாம் பேமெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு கேட்வே வந்து நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா என்ன காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட முடியல இல்லையா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு சாய்ஸஸ் இதை வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் டன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது மை கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு அங்கே காட்டும். இல்லை நீங்கள் என்கிட்ட நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தா கூட நீங்கள் மை கோர்ஸில் தான் போய் பார்க்கணுமே. மை கோர்ஸில் போனீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸோடைய வீடியோ கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து 3 விதமாக நம்ம தரோம். ஒன்று வீடியோ கிளாஸஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி, மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸில் இருக்கிற மற்ற வீடியோஸுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கோர்ஸில் வீடியோ கிளாஸஸாக கொடுப்போம். அடுத்தது நான் என்னென்ன வீடியோ கிளாஸஸ் நான் கொடுக்குறேனோ அந்த வீடியோ கிளாஸஸ் நாங்கள் நடத்தும் போது பிபிடியாக நடத்துவோம். ஸோ அந்த பிபிடி எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோவை அது பக்கத்துலேயே ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப்பும் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ பக்கத்துலேயே இருக்கும். அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸ்டடி நோட்ஸ் இதை உங்கள் ஃபோனில் பார்த்துக்கலாமே தவிர அதை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா டவுன்லோட் பண்ணி நான் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன், நான் பிடிஎஃபாக நான் போய்ட்டு என் ஃபோனில் நான் வச்சுக்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஆப்புக்குள்ளே ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகேவா? எப்போவுமே ஆப்புக்குள்ளவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பட் யூ கேனாட் டவுன்லோட், யூ கேனாட் டேக் பிரிண்ட் அவுட். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ சொல்லிடுறேன். டெஸ்ட்டுக்கும் சேம் அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டுமே வீக்லி நம்ம வந்து கொடுத்துட்டு வருவோம். எதெல்லாம் வந்து அந்த வாரம் கிளாஸ் நடக்குதோ அந்த வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்மிஷன் ப்ராசஸ். நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கிறதுக்கான இது ஒரு ப்ராசஸ். என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டியதில்லை, என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலாக நடக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சப்போஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டேன், அப்புறமா ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. என்ன டவுட் அப்படின்றத பாருங்கள். கோர்ஸ் உங்களுக்கு காட்டலையா, கோர்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையா, டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரியலையா, என்னவா இருந்தாலும் அது கிளியராக வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. உங்களுக்கு உடனே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். கால் பண்ணி அட்டன் பண்ணலைன்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கணும், என்னடா அது கால் அட்டன் பண்ணலை அப்படின்ட்டு. பட் வாட்ஸ்அப்பில் 3 பேருக்கு மேலே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டை சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. உடனுக்குடைய உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ், இது உங்களுக்கு தெரியல, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வே ஒன்று கொடுத்துருக்கேன். 4000 rupees நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே நான் கொடுத்துருக்கேன் 9790899652. இந்த நம்பருக்கு டைரெக்டாக கூகுள் பேயில் இல்லை ஃபோன்பேயில் இல்லை பேடிஎம் பேமெண்ட் பண்ணுங்கள். பண்ணி முடித்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த நம்பருக்கு டைரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் டெட்டு பேப்பர் 1ஆ பேப்பர் 2ஆ ஏதோ ஒன்றுக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜாயினிங் பண்ண அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் எதுக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க, நாங்கள் அட்மிஷன் போடுறோம் பேப்பர் 1க்கா பேப்பர் 2க்கா இல்லை இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, எங்கள் சைட்லேருந்தே நாங்கள் வந்து ரிப்ளை போட்டுக்குவோம். நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கனாலும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம், இல்லை நாங்கள் எங்கள் சைட்லேருந்தே உங்களுக்கு ரிப்ளை போடுவோம். இதுதான் 2 ப்ராசஸ். ஒன்று செல்ஃப் ப்ராசஸ், இல்லைனா டைரெக்டாக இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண வேண்டாம். ஸோ ஃபோன் கால்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு அட்மிஷன் போகிறதுக்கு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக போகும். பட் வாட்ஸ்அப் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் வாட்ஸ்அப்பு.
இதை விட இன்னும் பெஸ்ட்டு சாய்ஸு செல்ஃப் அட்மிஷன். நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே ஜாயின் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் அது ஜாயின் பண்ணும்போது ஆஸ் சூன் அஸ் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் அட்மிஷன் போட்டேன்னா நான் ஃப்ரீ ஆன பிறகு தான் உங்களுக்கு அட்மிஷனே நான் போட்டு தருவேனே. ஓகேவா? ஸோ 2 ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கிளியர் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இல்லையா ஒரு டெக்ஸ்ட் பண்ணி கொடுங்க. என்னன்றதை டைப் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.